ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யம்மி மம்மி சமையல். இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான ரெசிபியோடு வந்திருக்கேன். அதுக்கு முன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா முட்டை பிஸ்கெட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. இந்த பிஸ்கெட்டுக்கு வேற ஒரு பேர் இருக்குது, காயின் பிஸ்கெட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து குட்டி குட்டியாக காயின் சைஸ் தான் இருக்கும், அதனால் இது பேர் காயின் பிஸ்கெட். சரி வாங்க நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் அவன் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 120 டிகிரி செல்சியஸில் 15 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம பேனில் பண்ணுறவங்க கீழே உப்பு போட்டு மேலே பிளேட் வச்சு 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ முட்டை பிஸ்கெட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு சர்க்கரையை வந்து பவுடர் பண்ணிக்கணும். இப்போ நான் 6 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது வந்து கரெக்டான அளவு தான். இதை விட உங்களுக்கு கூட வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துப்போம். இப்போ பாருங்கள், நம்ம சர்க்கரையை வந்து நல்லா பவுடராக அரைச்சாச்சு. நம்ம அரைச்ச சர்க்கரை வந்து ஆறின பிறகு தான் நம்ம இப்போ முட்டையை சேர்க்கணும். சூடோடு சேர்த்துட்டோன்னா முட்டை வந்து ஒரு மாதிரி பொரிஞ்ச மாதிரி கட்டி கட்டி ஆகிடும். சர்க்கரை ஆறின பிறகு இப்போ நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். 2 முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்த்த பிறகு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பட்டருக்கு பதிலாக எண்ணெய் இல்லாட்டி நெய் கூட சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துப்போம். இப்போ அரைச்ச பிறகு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. நீங்கள் மிக்சியில் தான் அரைக்கணும்னு இல்லை, ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு கூட பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இனி மீதி பொருள் எல்லாத்தையும் சேர்த்துப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எசன்ஸ் சேர்த்துப்போம். எசன்ஸ்க்கு நீங்கள் பைனாப்பிள் ஃப்ளேவர் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். காயின் பிஸ்கெட்க்கு பைனாப்பிள் எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் வெனிலா எசன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் பைனாப்பிள் எசன்ஸ் வச்சு செஞ்சு காமிக்கிறேன். 1 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், இல்லைன்னா நீங்கள் வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கலர் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி எல்லோ கலர் எடுத்திருக்கேன். எந்த கலர் வேணாலும் உங்களுக்கு விருப்பம் போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இப்போ நம்ம வந்து மாவு பொருட்கள் சேர்த்துடலாம். இந்த ரெசிபி வந்து நீங்கள் கோதுமை மாவுலேயும் பண்ணலாம், மைதா மாவுலேயும் பண்ணலாம். இன்றைக்கி நான் மைதா மாவில் பண்ணி காமிக்கிறேன். ஒரு அரிப்பையில் 3/4 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 3/4 மெஷரிங் கப்பில் மெஷர் பண்ணி எடுத்துருக்கேன். 3/4 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு இப்போது 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா கிடையாது, பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்தா போதும், ரொம்ப சேர்த்துறாதீங்க. சேர்த்த பிறகு எல்லாம் சேர்த்து நல்லா ஜலிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஜலிச்சாச்சு. இப்போ சளிச்சு விட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த வித கட்டியும் இல்லாதபடி பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணுற மாவு வந்து ரொம்பவும் கட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் லிக்விடாக இருக்கக்கூடாது. நம்ம கேக் பட்டர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியே இருக்கணும். ஊற்றுனா ரிப்பன் மாதிரி கண்டினியூஸாக விழுகணும். அந்த மாதிரி இருந்தால் தான் பட்டர் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவை நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஒரு விதத்தில் பண்ணலாம். நீங்கள் வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்ததுக்கு பதிலாக நீங்கள் ஒரு கொக்கோ பவுடர் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஹாட் வாட்டர் ஆறின பிறகு இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கொக்கோ பவுடர் காயின் பிஸ்கெட் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணலாம். இது வந்து பைனாப்பிள் எசன்ஸ் வச்சு நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம இது பைப்பிங் பேக்கு நம்ம மாற்றிடலாம். இப்போ நான் ஒரு பைப்பிங் பேக் எடுத்து ஒரு கிளாஸ்க்கு மேலே வச்சுருக்கேன். இப்போ நம்ம செஞ்சு வச்ச மாவு வந்து அதுக்குள்ளே ஊற்றிடலாம். நாசில் வந்து சும்மா சாதாரண ரவுண்ட் நாசில் தான் நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி இந்த முட்டை பிஸ்கெட் வந்து நான் அவனில் வச்சும் செஞ்சு காமிக்கிறேன், ஸ்டவ்வில் வச்சும் செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட் நான் அவனில் ரெடி பண்ணிடுறேன். ஜஸ்ட் சிம்பிளாக ரவுண்டாக மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதும். ஒரு காயின் ஷேப்பில் வந்தால் போதும். இந்த மாதிரியே ட்ரே ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் பண்ணலாம், ரவுண்டு தான் பண்ணணும்னு கிடையாது. நான் சின்ன வயசில் பார்க்குறப்ப காக்கா குருவி எல்லா ஃபேஸும் இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஃப்ளார் கூட பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் காயின் மாதிரி தான் பண்ணுறேன். நாசில் வந்து சாதாரண பிளெயின் நாசில் தான் எடுத்திருக்கேன். இப்போ கடைசியாக நம்ம ட்ரே ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. லேசாக ட்ரேயை வந்து டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ட்ரே முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வில் வைக்கிறதுக்காக ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அது மேலே பட்டர் பேப்பர் வச்சுக்கோங்க. பட்டர் பேப்பர் வச்ச பிறகு நம்ம ட்ரேயில் பண்ண மாதிரி டாட்டாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல் பிளேட் ஆக்குன பிறகு லேசாக தரையில் டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்ச அவனில் வந்து நம்ம அந்த ட்ரே வச்சிடலாம். வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. அவன் வந்து 120 டிகிரி செல்சியஸில் 20 நிமிஷத்துக்கு வச்சுக்கோங்க. ஒரு அகலமான பேனில் கீழே உப்பு போட்டு மேலே ஒரு பிளேட் வச்சுருக்கேன் ஸ்டாண்டுக்காக. அது மேலே நம்ம செஞ்சு வச்ச முட்டை பிஸ்கெட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இப்போ நம்ம அவன்லேருந்து காயின் பிஸ்கெட்ஸ்லாம் வெளியில் எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ தொடும்போது மேலே சாஃப்டாக தான் இருக்கும். ஆறின பிறகு நல்லா ஹார்டாயிரும். இப்போ நம்ம எல்லாத்தையும் பட்டர் பேப்பர்லேருந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம அவனில் வச்ச காயின் பிஸ்கெட்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பேனில் வச்ச காயின் பிஸ்கெட் எடுத்துடலாம். இதுவும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ஆறுனதுக்கப்புறம் தான், மறுபடியும் சொல்கிறேன், ஆறுனதுக்கப்புறம் தான் ஹார்டாகும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye from Yummy Mummy சமையல்.